வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்திரபீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன். இப்போது ஆண்டாள் திருப்பாவை பற்றி சிறிய குறிப்புகள் சொல்லுகிறேன். அதாவது சூடி கொடுத்த சுடர்கொடின்னு பேருண்டு ஆண்டாளுக்கு. ஆண்டாள் ஒரு மாலையை நாராயணனுக்கு வேண்டி உங்கள் கைனால் கட்டி அது அப்பாட்ட கொடுக்கும் முன்னாடி, அப்பா தான் போய் பூஜை பண்ணுறது, அது கொடுக்கும் முன்னாடி அவளே ஆண்டாளே அதை போட்டு பார்த்து அழகு பார்த்துன்னு மாலை நல்லாக இருக்கிறதா, இந்த மாலையை போட்டால் அவருக்கு எப்படி அழகாக இருக்குன்னு கற்பனை பண்ணி போட்டது. அதை பார்த்தப்போ அப்பாவுக்கு கோபம் வந்தது. அவர் அந்த மாலையை வேண்டான்னு சொல்லிட்டு வேறு மாலை கட்ட சொன்னார். உடனே இந்த அம்மா சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு வேறு மாலை கட்டுது. இதை கொண்டு போட்டால் அந்த சிலையில் நிற்க இல்லை, அத்து விழுது. திருப்பி போட்டுறாரு, அது அத்து விழுது. உடனே தான் அங்கே ஒரு அசரீரி கேட்குது. அந்த மாலை தான் முதல்ல கட்டி ஆண்டாள் போட்டு அழகு பார்த்து அந்த மாலை தான் வேணும்னு நாராயணர் சொல்கிறாரு. உடனே இவர் திருப்பி அதை கொண்டு போட்டுறாரு. அது நிற்கிது காலத்தில். அதாவது அந்த இதுலேருந்து தான் சூடி கொடுத்த சுடர்கொடின்னு ஒரு பேர் இருக்குது. சரி, அது ஒரு பெரிய விசேஷம். அது அப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ திருப்பதிக்கு இந்த மாலை தான் இங்கேருந்து அந்த ஃபங்க்ஷன் டைமில் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து காரில் கொண்டு போய் திருப்பதியில் சாத்துக்கிறாங்க. அவ்வளோ விசேஷம். ஏன்னா அவர் அந்த அம்மா சூடி கொடுத்த மாலைன்னு உள்ள பேரில் ஆண்டாள். சரி, அந்த மாலை கொண்டு போகிறாங்க. அது ஒரு விசேஷம். அது மாத்திரம் இல்லை, அங்கேயும் டெய்லி திருப்பதியில் காலையில் ஆண்டாள் திருப்பாவை படிக்கிறாங்க. நமக்கு மார்கழி மாதம்தான் மக்கள் படிக்கிறாங்க. ஆனால் திருப்பதியில் டெய்லி அந்த பாடல் படிக்கிறாங்க. சரி ரைட்டு. இது அந்த சூடி கொடுத்த சுடர்கொடி. இது ஃபிசிக்கலாக ஒரு அந்த அம்மா கட்டியம் பூ மாலை. ஆனால் பூமாலையை விட பவர்ஃபுல் பூமாலை ஃபிசிக்கல், ஸ்தூலம். அது புராணத்தில் இருக்குது. ஆனால் பாமாலை ஆஸ்ட்ரல் பாடி, அந்த பேச்சு பாட்டெல்லாம் ஆஸ்ட்ரல். அப்போ அந்த பாமாலை அந்த பூமாலையை விட பவர்ஃபுல், கூடுதல். அந்த பாமாலையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பாமாலைன்னு சொல்லும்போது மந்திர புஷ்பம்னு சொல்லி சமஸ்கிருதத்தில் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா மந்திரத்தினால ஒரு பூமாலை எப்படி சாத்துக்கிறாங்களோ அதுக்கு தான் மந்திர புஷ்பம். அப்போ தமிழில் உள்ள மந்திர புஷ்பம் என்ன ஆண்டாள் திருப்பாவை. அது சங்கத்தமிழ் மாலைன்னு அதிலே ரெஃபரன்ஸ் இருக்குது. சங்கத்தமிழ் மாலை. அப்போ மந்திர புஷ்பம் எந்த லாங்குவேஜில் எழுதியிருக்குன்னா சங்கத்தமிழ், சங்ககால தமிழில் அந்த பாடல்கள் அந்த பீரியடில் உள்ள தமிழ் தான் அங்கே பதிவாகிருக்கு. அதனால் சங்கத்தமிழ் மாலை அது மந்திர புஷ்பம் தானே. சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய மந்திர புஷ்பம் மாதிரி இங்கே ஆண்டாள் மந்திர புஷ்பம். அது சங்கத்தமிழ் மாலைன்னா மந்திர புஷ்பம். சமஸ்கிருதத்தில் இணையாக இருக்கக்கூடிய ஒரு இது அவங்க பாடியிருக்கிறது தான் திருப்பாவை. அது என்ன, அதில் எத்தனை பூ கட்டியிருக்கு? 30 தப்பாமல் சொல்லக்கூடியவங்களுக்கு நாராயணன் பறை தருவான்னு சொன்னால் கிஃப்ட்டு கொடுப்பார். இங்கிலீஷில் என்ன கிஃப்ட்டு, பறைன்னுதுன்னா கிஃப்ட்டு கொடுப்பார். இன்னது 30 இதையும் அதாவது தப்பாமல் அது பாடணுன்னா தப்பாக பாடுவதுன்னு இல்லை, தப்பு இல்லாமல் பாடுவது அதில் கண்டிப்பாக உறுதியாட்டு தொடர்ந்து பாடுவது. அப்படி பாடி வந்தால் அவர் பறை தருவார், கிஃப்ட்டு கொடுப்பார். அப்போ 30 தப்பாமல் பாடணும். அப்போ 30 ஃப்ளவர் அதில் இருக்குது. அந்த மந்திர புஷ்பத்தில் 30 பாடல்கள் இருக்குது. அப்போ இந்த மந்திர புஷ்பத்தை தவறாமல் நம்ம சாதாரண மார்கழி மாதம் அதை பாடுகிறோம். அந்த மார்கழி மாதம் எப்போ வேணாலும் பாடலாம். காலையில் தான் பாடணும்னு கிடையாது. அப்படி ஒரு விஷயம் இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு தான் பாடணும். பாடிக்கிட்டு நடையை சாத்தக்கூடிய இந்த டெக்னிக்கெல்லாம் அதுக்கு தேவையில்லை. ஏன்னா மார்கழி மாதமே தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். மாதம் ஃபுல்லாகவே பிரம்ம முகூர்த்தம். நமக்கு
2 to 4 வரை பிரம்ம முகூர்த்தம் இருக்கிறது மாதிரி ஒரு மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். அதனால் எப்போ பாடினாலும் அது பாடலாம். விடியகாலம் தான் பாடணும்னு கிடையாது. விடியகாலம் பாடக்கூடிய காரணம் நம்ம மனுஷனுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பாடுறோம். மனுஷனுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பாடுறோம். ஆனால் மார்கழி மாதமே பிரம்ம முகூர்த்தம் தான் தேவர்களுக்கு. அதனால் அது எப்போ வேணாலும் பாடலாம். நேரம் கிடைக்கும் எல்லாம் பாடலாம். அது மந்திர புஷ்பம் உள்ளதான். நான் அப்போ சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு உள்ள பேர் ஃபிசிக்கலாக சூடி கொடுத்த மலரை போட்டு அது கொடுத்து அது அத்து விழா திருப்பியும் அதே மலையை தானே வேணும்னு நாராயணன் சொல்ல, அதே மாதிரி அது சூடி கொடுத்த சுடற்கொடி. இன்னொரு சூடி கொடுத்த இந்த ஆஸ்ட்ரல் மந்திர புஷ்பம் தான் இந்த திருப்பாவை. அப்போது இந்த ஆங்கிளில் நம்ம அது படிக்க வேண்டிய ஒரு தேவை. ஏன்னா இறைவனுக்கு மாலை சூட்டுவதில் பூமாலை பாமாலை இருக்குது. அது கடையில் காசு கொடுத்து வாங்கக்கூடியது. ஆனால் இந்த பாமாலை நீங்களே பாடிக்கலாம், உருகி பாடலாம். அப்போ என்னாச்சு, அதுக்கு இறைவன் மிகவும் இன்னும் விருப்பப்படுவார். ஏன்னா உங்கள் ஆஸ்ட்ரல் பாடியில், உங்கள் பாடியில் அது க்ரியேட் ஆகுது. மற்ற மாலை நீங்கள் கடையில் போய் வாங்கி கொண்டு கொடுக்குறீங்க, அது போடுறான், அது கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிட்டு போனால். ஆனால் இந்த பாமாலை ஆஸ்ட்ரல், அதாவது சூஷ்ம நம்ம பேசுகிறதெல்லாம் சூஷ்மம் தான். அப்போ இந்த ஆஸ்ட்ரல் நீங்கள் பாடக்கூடியது இறைவனை இன்னும் அதிகமாக கொண்டு சேர்க்கும் ஒன்று. ரெண்டாவது அது பாடக்கூடியவங்க ஆஸ்ட்ரல் பாடியிலையும் அது பதிவாகும். இதுதான் அதுக்கு விஷயம். இப்போ பூமாலை பாமாலை போட்டுட்டு பூஜாரி எடுத்து தூரப்பட்டுருவார். பாமாலை நீங்கள் எவ்வளவு பாடுறீங்களோ அவ்வளோ உங்கள் ஆஸ்ட்ரல் பாடியிலையும் டெபாசிட் ஆகும். ஏனென்றால் இந்த ஆண்டாள் பாடிய பாடல்கள்லாம் மந்திர புஷ்பங்கள் இங்கே சூட்ட அது உங்கள் ஆஸ்ட்ரல் பாடியில் மந்திர கவசமாக மாறும். இது சிவ ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது மந்திர கவசம் ஒன்று இருக்குது. அப்போ அந்த மந்திர கவசம் எப்படி உருவாகும்னா, அவங்களுக்கு அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், அதுக்கும் அவுட்டரில் இந்த மந்திரமய கோஷம் இருக்குது. அங்கே போய் அது ப்ரொடெக்ட் ஆகும். அப்போ நாராயணனுக்கு இடக்கூடிய இந்த பாமாலை அது உங்கள் ஆஸ்ட்ரல் பாடியிலேயே போய் அது இதாகுன்னு உள்ள விவரங்களை நான் இது சொல்கிறேன். அதனால தான் டெய்லி இது பாடணும். அந்த மந்திர புஷ்பமாகும். இதை இறைவனுக்கு சூட்டும் போது அது உங்கள் ஆஸ்ட்ரல் பாடியிலையும் போய் சேர்ந்து அது வலு ஊட்டும், அது மந்திரமய கவசமாக மாறும் என்று உள்ள ஒரு தகவலை நான் இங்கே கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.